2025 ஜனவரி மாசம் கடந்த 2000 இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட 0.79% வந்து அதிகரிச்சிருக்குது. அமெரிக்கா குறிப்பா ட்ரம்ப் பதவி ஏற்ற நாள்ல இருந்து இந்த காலநிலை பற்றியான பிரச்சனைக்கு வந்து தயாரில்லைன்றதை வெளிப்படையா அறிவிச்சுட்டு இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அந்த சிஓபில இருந்து விலகிருக்கு. ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள் முழுக்க வந்து கடும் வெள்ளத்தாலும் மழை வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் குறிப்பா அமெரிக்கா, வட அமெரிக்கா இந்த பக்கம் என்ன நிலைமை ஆகிடுதுன்னா ஒரு வறட்சியான சூழல் வந்து ஏற்பட்டு. ஒரு பக்கம் மழையால தீவிரமடையதும், இன்னொரு பக்கம் வெப்பம் வந்து அதிகரிக்கும். ஒரே ஸ்டேட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி மே மாசம் ஆரம்பிச்சுன்னா அங்கங்க அரசியல் கட்சிகள் வந்து டென்ட் போட்டு மோர் கொடுக்குறோம், பலாப்பழம் கொடுக்குறோம், தர்பூசணி கொடுக்குறோம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் விளம்பரப்படுத்துவாங்க. ஆனா அது நாளைக்கு வெறும் டென்ட்டா மட்டும்தான் இருக்கும். அங்க சாதாரண ஒரு பானையும் அங்க ஒரு கிளாஸ் இருக்கும். தண்ணி யாரு கொடுக்குறாங்க, அங்க வந்து யாரு முறையா தண்ணி வருதா, அந்த தண்ணி தூய்மையா இருக்கான்ற எந்த ஒரு பரிசீலனை இருக்காது. அதை பாதுகாக்கின்ற நபர்களும் அவங்க இருக்க மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். கோபர்நிக்கஸ் அப்படின்ற காலநிலையை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சேவை நிறுவனம் வந்து கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கோபர்நிக்கஸ் அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இந்த பூமி வந்து அதிக வெப்பத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. 2025 ஜனவரி மாசம் கடந்த 2000 இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட 0.79% வந்து அதிகரிச்சிருக்குது. இந்த வெப்பநிலை அதிகரிச்சதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்றதான் அந்த அறிக்கை சொல்லுது. இந்த அறிக்கையை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட காலநிலை மாற்றத்துக்கு எதிராக குறிப்பா 2015 இருந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து உலக நாடுகளும் சேர்ந்து சிஓபி அப்படின்ற மாநாடை வந்து நடத்தினாங்க. அப்ப அந்த மாநாட்டுல என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, உலகம் முழுக்க ஏற்படக்கூடிய இந்த வெப்பநிலையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். குறிப்பா சிஓபி அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் குறிப்பா தொழிற்புரட்சிக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த வெப்பநிலையை வந்து நாம ஏற்படுத்தணும். 1.25 என்ற நிலையை வந்து உருவாக்கணும். அதுக்கான படிப்படியா வெப்பநிலையை வந்து பூமியோட வெப்பநிலையை வந்து குறைக்கிறதுக்கான நடவடிக்கை வந்து ஈடுபடும் சொல்லி அந்த மாநாடு வந்து முடிவு பண்ணாங்க. ஆனா தொடர்ந்து அந்த 2015 நடந்த மாநாடு, சிஓபி மாநாடு, இன்னைக்கு 25, 28 மாநாடுகள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு கரெக்டா இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, அமெரிக்கா குறிப்பா ட்ரம்ப் பதவி ஏற்ற நாள்ல இருந்து சிஓபில இருந்து நாங்க வெளியேறோம், குறிப்பா அந்த காலநிலை பத்தியான பிரச்சனைக்கு வந்து தயாரில்லைன்றதை வெளிப்படையா அறிவிச்சுட்டு இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அந்த சிஓபில இருந்து விலகி இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னா, இதோட பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல குறிப்பா பூமி பந்தோட ஒரு பக்கம் ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள் முழுக்க வந்து கடும் வெள்ளத்தாலும் மழை வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் குறிப்பா அமெரிக்கா, வட அமெரிக்கா இந்த பக்கம் என்ன நிலைமை ஆகிடுதுன்னா ஒரு வறட்சியான சூழல் வந்து ஏற்பட்டு இருக்குது. நீங்க தமிழ்நாட்டோ இல்ல இந்தியாவில எடுத்துக்கலாம். கேரளால வந்து வயநாடு அந்த நிலச்சரிவு ஏற்படுன்றது ஏதோ எதிர்பாராத நடந்த விஷயம் கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவத்தாலையும் இந்த பெரிய பெரிய நிறுவனங்களாலையும் அவங்களோட அதிக லாப பிரியால உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில தங்களோட அதிக உற்பத்திக்காக நிலங்களையும் குறிப்பா இயற்கை வளங்களையும் அழிக்கப்பட்டதோட விளைவு தான் இந்த காலநிலை மாற்றம் இன்னும் தீவிரமடைஞ்சிட்டு இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் நம்ம அந்த வயநாடு நடந்த சம்பவம். அப்ப அந்த வயநாடுல இஷ்யூ நடந்ததுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது நடந்த ஆய்வாகட்டும் இல்ல அந்த வயநாடு நடந்த சம்பவத்துக்கு எல்லாம் மெயின் காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு பெரிய பெரிய ரெசார்ட்டுகளும் கேளிக்கை விடுதிகளும் உருவாக்கப்பட்டதோட விளைவு தான் அந்த மலைச்சரிவுக்கு வந்து காரணம். குறிப்பா அந்த மண் வளத்தோட தன்மை வந்து பாதிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் அழிக்கப்பட்டதுதான். இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அழிச்சிட்டு பூமி கடையில எடுக்கக்கூடிய கனிம வளங்களுக்காக இந்த முதலாளித்துவம் வந்து தீவிரம் காட்டிருக்கு. குறிப்பா கடைசியா மதுரையில் நடந்த டங்ஸ்டன் போராட்டம் எதை நோக்கி இருந்துச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய மலைகளை உடைத்தும் அந்த மலைகளுக்கு இருக்கக்கூடிய டங்ஸ்டனை எடுக்கிறதுக்கான நடவடிக்கையை தான் போராட்டத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கட்டி அமைச்சாங்க. அந்த டங்ஸ்டனுக்கு எதிரான அந்த விளைவை வந்து உலகம் முழுக்க சந்திச்சதோட விளைவு தான் அந்த போராட்டம் வந்து நடத்தப்பட்டு டங்ஸ்டன் வந்து வராமக்கப்பட்டுச்சு. அப்படி இந்த முதலாளித்துவம் தனக்கான லாப வெறிக்காக இருக்கக்கூடிய இந்த இயற்கையையும் குறிப்பாக மரங்களையும் மலைகளையும் இந்த காடுகளை அழித்து தங்களோட வளங்களை வந்து பெருக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதனால் ஏற்படக்கூடிய இந்த எதிர் விளைவுகள் குறிப்பா இந்த காலநிலை மாற்றத்தை பத்தி துளியும் கூட மதிக்காம இந்த முதலாளித்துவ நாடுகள் மீண்டும் மீண்டும் இந்த காடுகளை வந்து அழிக்கிறது,
குறிப்பா கனிம வளங்களை நோக்கி உற்பத்தியை வந்து தங்களை வந்து கொண்டு போறது, பேரளவில் இயற்கைக்கு குறிப்பா இந்த பெட்ரோலியத்துறையாகட்டும் இதுக்கு மாற்று எரிசக்தியை நாங்க வந்து உருவாக்க போறோம்னு சொல்லி வெறும் வாய் வார்த்தையாக பல நாடுகளா சேர்ந்து மாநாடு நடத்துறோம் நிப்பாட்டுறாங்க. ஆனா இதனால் ஏற்படக்கூடிய இந்த பின்விளைவுகள், குறிப்பாக இயற்கை ஏற்படுத்துகின்ற எதிர் விளைவுகளை பத்தி ஒரு துளி கூட கவலை இல்லாம இருக்கிறாங்க. அதோட விளைவு என்னன்னா, இன்னைக்கு ஜனவரி மாசத்துல கிட்டத்தட்ட எல்லா ஆண்டுகளும் ஏற்படக்கூடிய இந்த வெப்பநிலை இந்த 2025 ஆண்டு இன்னும் தீவிரமா இருக்கின்றதுதான் இந்த அறிக்கை வந்து சொல்லுது. அந்த அடிப்படையில் உலகம் முழுக்க இப்படிப்பட்ட வெப்பநிலை அதிகரிப்பு தமிழ்நாட்டை விட்டு வைக்கல. இன்னைக்கு குறிப்பா வந்து கோயம்புத்தூர் ஆகட்டும் இல்ல தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் வெப்பநிலை அதிகரிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கடுமையான வெப்பம். ஆனா 2-3 நாள்ல வந்து உடனே வந்து டெல்டா மாவட்டங்கள்லாம் மழை பெய்யும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வானிலை அறிக்கை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் எதை உணர்த்துது? ஒரு பக்கம் மழையால தீவிரமடையதும், இன்னொரு பக்கம் வெப்பம் வந்து அதிகரிக்கும். ஒரே ஸ்டேட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, அப்போ இந்த பூமி பந்தோட வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பா ஐரோப்பிய கண்ட்ரில வந்து ஒரு வெப்பநிலையும், ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அமெரிக்கா அந்த சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரில வந்து ஒரு நிலைமை வந்து உருவாக்குறதுக்கு காரணம் இந்த காலநிலை மாற்றம் தான். அப்ப இந்த காலநிலை மாற்றத்துக்கு முதலாளித்துவ இந்த கேபிட்டலிஸ்டுக்கான எந்த ஒரு தீர்வு இருக்குதான்னா அது கிடையாது. அப்போ மக்களையும் குறிப்பாக இந்த பூமி பந்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா அதற்கு எதிராக குறிப்பா இந்த முதலாளித்துவத்துக்கு எதிராக மக்கள் போராடணும். இன்னொரு பக்கம் இதுல இருந்து தற்சமயம் தங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த முதலாளித்துவ நாடுகளையும் குறிப்பாக சொந்த அரசாங்கத்தையும் மக்கள் வந்து மன்றாடிட்டு இருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரை எடுத்துக்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூரோட மக்கள் தொகை வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூரை சுத்தி இண்டஸ்ட்ரியில வந்து அதிகரிச்சிருக்குது. பல லட்சக்கணக்கான தொழிலாளர் வந்து கோவை நோக்கி வர்றாங்க. அது போக இல்லாம சுற்றுலாத்தலங்களா இன்னைக்கு கோவை வந்து மாறி இருக்குது. இந்த கார்பரேட் சாமியோட ஈசாவில் நடந்த சிவராத்திரிக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு கோவையில வந்து குவிகிறாங்க. ஆனா அதற்கான கட்டமைப்பு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்குதா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு சாதாரணமா எடுத்துக்கிட்டேன்னா காந்திபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்டா இருக்குது. அந்த காந்திபுரம் தான் வந்து கோவையோட மையமா இருக்குது. பல மாவட்டங்கள்ல இருந்து இந்தியாவில இருக்க பல மாநிலங்கள்ல இருந்து இன்னைக்கு வர்றாங்க. இன்னொன்னு ரயில்வே ஸ்டேஷன். இப்படி மக்கள் அதிகம் கூடுற இடத்துல வந்து அடிப்படை வசதி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல அப்படி ஒண்ணுமே கிடையாது. குறிப்பா அங்க கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் இல்ல மொப்சல் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், இந்த 2 இடத்துலயும் கழிவறை வசதின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. அங்க இருக்கிற கழிவறையில வந்து ஒரு சாதாரண மனுஷன் உள்ள போயிட்டு வர முடியாது. அப்பேற்பட்ட மோசமான நிலை தான் கழிவறை இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த வெப்பநிலை தாங்காம பல மக்கள் வந்து அங்க அவதிப்பட்டு இருக்காங்க. குடிக்க தண்ணி முடியல. ஒரு கடையில போய் சாதாரண ஒரு தண்ணி வந்து குடிச்சோம்னா கூடவே வந்து ஒரு பாட்டில போய் குடிச்சோம்னா தண்ணியை வந்து பாட்டில குடிக்காதீங்க, காசு கொடுத்து வாங்கன்ற நிலைமை வந்து இன்னைக்கு இந்த முதலாளித்துவம் வந்து உருவாகி இருக்கு. சாதாரண இந்த வெப்பநிலையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு பல மருத்துவர்கள் வந்து என்ன பரிசீலிக்கிற பரிந்துரையா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிக தண்ணீர் குடிங்க அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர் நிலைமை என்ன? பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க 20 ரூபா கொடுத்தாதான் தண்ணி வாங்க முடியுது. அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துது? காசு கொடுத்தாதான் தண்ணி, காசு கொடுத்தாதான் நீங்க உயிர் வாழ முடியும்ன்ற நிலைமை வந்து உருவாக்குது. அப்போ எனவே இந்த அடிப்படையான பிரச்சனையாவது தீர்க்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆகட்டும் இல்ல தமிழக அரசாங்கம் ஆகட்டும் இந்த வெப்பநிலையை போக்குறதுக்கு, குறிப்பா இந்த வெப்ப அலையில இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா குறிப்பா மக்கள் அதிகம் கூடுற இடத்துல இலவச தண்ணீரை வந்து கட்டாயமா கொடுக்கணும். வெறும் தண்ணீரை வந்து ஏதோ பேருக்கு இன்னைக்கு நீங்க எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி மே மாசம் ஆரம்பிச்சுன்னா அங்கங்க அரசியல் கட்சிகள் வந்து டென்ட் போட்டு மோர் கொடுக்குறோம், பலாப்பழம் கொடுக்குறோம், தர்பூசணி கொடுக்குறோம்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் விளம்பரப்படுத்துவாங்க. ஆனா அது நாளைக்கு வெறும் டென்ட்டா மட்டும்தான் இருக்கும். அங்க சாதாரண ஒரு பானையும் அங்க ஒரு கிளாஸ் இருக்கும். தண்ணி யாரு கொடுக்குறாங்க, அங்க வந்து யாரு முறையா தண்ணி வருதா, அந்த தண்ணி தூய்மையா இருக்கான்ற எந்த ஒரு பரிசீலனையும் இருக்காது. அதை பாதுகாக்கின்ற நபர்களும் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில குறிப்பா இந்த வெயிலோட தாக்கத்தை வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படாத வகையில முறையா மக்கள் அதிகம் கூடுற இடத்துல இலவசமா தண்ணி கொடுக்கணும். அந்த தண்ணி கொடுக்கறத முறையாக கண்காணிக்கப்பட்டு போர்க்கால நடவடிக்கையில தண்ணி எல்லா மக்களுக்கும் போற மாதிரி இலவசமா கொடுக்கணும். இன்னொரு பக்கம் மக்கள் கூடக்கூடிய அந்த பொது இடங்களை வந்து கழிவறையை வந்து தூய்மையா வச்சிருக்கிறது, அந்த கழிவறையை வந்து இலவசமா பயன்படுத்துற மாதிரி கொண்டு போகணும். இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சியோ இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையோ போனாங்கன்னா இடையில வந்து பஸ் நிப்பாட்டுறாங்க. அந்த பஸ் நிப்பாட்டுற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேன்டீன்ல வந்து இருக்கக்கூடிய டாய்லெட் வந்து முன்னாடிலாம் வந்து காசு கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுக்கு எதிராக வந்து பல ஜனநாயக சக்திகள் இயக்கங்கள் குறிப்பா வந்து பல்வேறு இயக்கங்கள் போராடினதுக்கு அப்புறம் அதை ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஃப்ரீ பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாய்லெட் படு மோசமா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில தான் கோயம்புத்தூர்ல இருக்கிற டாய்லெட் மோசமா இருக்கு. அதை வந்து முறையா வந்து மாநகராட்சி வந்து முறைப்படுத்தணும்.
மக்களுக்கு தண்ணீரையும் கழிவறை வசதியும் முறைப்படி ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த வெப்ப அலையில இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சரியான மாற்று திட்டத்தை மாநகராட்சி ஏற்படுத்தணும். அந்த அடிப்படையில தான் இந்த வெப்ப அலையில இருந்து மக்கள் தங்களை பாதுகாப்பதற்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகளை கட்டாயம் மாநகராட்சி செய்யணும். அதை செய்ய தவறும் பட்சத்தில் மக்கள் இதற்கு எதிரான குரல் கொடுத்து தங்களோட அடிப்படை உரிமையை பெறுவதற்கான போராட்டத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி.